விஜய்க்கு மேரேஜ் லைஃப்ல பெரிய பிரச்சனைங்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ வரைக்கும் இவருக்கு ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. கல்யாணமும் சீக்கிரமே 25 வயசுல இவருக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ கர்க்கடக லக்னம்னு எடுத்தோம்னா 7ஆம் அதிபதி சனி விரயத்துல போய் உட்காந்துருக்கும். அதுவும் அவருக்கு பிடிக்காத சூரியனோட வேற சேர்ந்திருக்கும். விரையாதிபதி புதனோடையும் சேர்ந்திருக்கும். 5ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாயிருப்பாரு. 5ல ராகு உட்கார்ந்துருக்கும். கடக லக்னம்னு வச்சு பார்த்தோம்னா இவருக்கு கல்யாண வாழ்க்கை புத்திர பாக்கியத்துல பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கும். ஸோ கடக லக்னம் இவருக்கு செட் ஆகலை. கன்னியா லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு 7ஆம் அதிபதி 6ல போய் உட்காந்துருப்பாரு. 6ஆம் அதிபதியோட பார்வை 7ல போய் இருக்கும். 5ஆம் அதிபதி சனி விரையாதிபதி சூரியனோட சேர்ந்து பாதிப்படைஞ்சிருப்பாரு. 7ஆம் அதிபதி குரு 6ல போய் இருந்து 6ஆம் அதிபதி 7 பார்த்தா இவருக்கு கல்யாண வாழ்க்கையில வம்பு வழக்கு இதெல்லாம் சந்திச்சிருப்பாரு. ஸோ இவருக்கு கன்னியா லக்னம் செட் ஆகல. இப்போ மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருக்கு 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானமான 9ல இருப்பாரு. இந்த அமைப்பால தான் ஒரு நல்ல கல்யாண வாழ்க்கை நீடிச்ச அமைப்புல இருக்கு. 5ஆம் இடத்துக்கும் குருவோட பார்வை இருக்கு. 5ஆம் அதிபதி சுக்கிரன் ஸ்தான பலத்துல இருக்காரு. இந்த அமைப்பால ஆண் வாரிசும் இருக்கு இவருக்கு. ஸோ இவரோட கல்யாண வாழ்க்கை புத்திர பாக்கியம் இந்த அமைப்பை பொறுத்து இவருக்கு மிதுன லக்னம் பொருந்துது.